யூடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு குட்டி விலாக் தான். 2 டேஸோட விலாக் வந்து நான் ஒன்றா அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து சிண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்காக வந்து ஐ ட்ராப் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். வாங்கிட்டு வந்து சிண்டுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாண்டி நான் வந்து ரசம் பண்ணியிருந்தேன். ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு. யாருக்கெல்லாம் வந்து ரசம் கூட இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தோம். இந்த ஃபிஷ்ஷோட பேர் தெரியல, நான் வாங்கிட்டு போயிருந்த முள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு வெளியே போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே விலாக் வந்து இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே, அன்றைக்கி சண்டே. ஸோ காலையிலே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தோம். மட்டன் மட்டும் இல்லை, ப்ரான் கூட வாங்கிட்டு வந்துருந்தோம். ஏன்னா டி வந்து சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறமா வரவும் வராது. ஒரு சில வாட்டி ட்ரை பண்ண எனக்கு என்னால் முடியாது. டி தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தான். அன்றைக்கி அவன் தான் சமைச்சான். உங்களுக்கே தெரியும், நான்வெஜ் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து டி தான் சமைப்பா அப்படின்னு. ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டு போது அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எல்லாமே நான் தான் பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் ஸ்டில் ஓகே, நான் வந்து வெஜிடேரியன் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஆனால் நான்வெஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அப்படியே வந்து சைடில் உட்காந்து சிண்டு ப்ரோன் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டீஸ் எல்லாமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் அப்படின்னாலும் எங்களோட கேட் தான், ஓகேவா. ஸோ டி வந்து ஃபஸ்ட்டே வந்து எனக்கு மட்டன் சூப் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணான். ஸோ சூப் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் குடித்தேன், டி அப்புறமா குடிச்சிட்டு மறுபடியும் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அன்றைக்கி வந்து ப்ரான் தொக்கு அப்புறமா மட்டன் சாம்பார் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப பழைய வீடியோ, இப்போ தான் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து மினி விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரான் தொக்கு அப்புறமா மட்டன் சாம்பார் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டு எங்களோட டே அந்த மாதிரி தான் போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து சண்டே எந்த மாதிரி சமைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிருக்கீங்க, அப்புறமா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடிஸ் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். இந்த வாட்டி மிஸ்ஸே பண்ண மாட்டேன், கரெக்டாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ பை பை யூடிஸ், லவ் யூ.